குட் மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புவேன். இன்னைக்கு நிஃப்டி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸ் படி பர்ஃபெக்டாக போயிடுச்சு. மார்னிங்கே உங்களுக்கு இங்கே பிரேக் அவுட் ஆச்சு. பட் ஒரு தெளிவான கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. ஒரு விக்கு போட்டு பிரேக் அவுட் ஆனாங்க. பட் ஆனால் பிரேக் அவுட் ஆகிட்டாங்க. பிரேக் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ஃபால் கொடுத்தாங்க. திரும்ப மேலே போக பார்த்தாங்க, புஷ் பண்ண முடியல. கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவரில் தொப்புன்னு விழுந்துட்டாங்க. ஓவலாக இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 115 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆகி தான் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, மார்க்கெட் நீங்கள் நெகட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. பட் சர்ப்ரைசிங்லி எஃப்ஐஎஸ் பை பண்ணிக்காங்க, டிஎஸ் பை பண்ணிக்காங்க. இன்றைக்கி எக்ஸ்பிரி தான் மார்க்கெட் கீழே தான் விழுந்துருக்கு. பட் எஃப்ஐஎஸ் டிஎஸ் பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்காங்க. இன்றைக்கி ஒரு டேட்டாடா பை பண்ணிக்காங்க. இது சர்ப்ரைசிங்காக இருக்குது என்னது இல்லை. ஓகே, நாளைக்கு நான் இது பார்க்கறதுக்கு முன்னாடி சில நியூஸஸ் இருக்குது. பெரிய நியூஸில் ஒன்றே ஒன்று தான். குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகிடுச்சு மக்களே, அதனால் பெருசாக எதுவும் இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்என்டி ஷா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய டீல், ஒரு 10 டீல் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டில் ஒரு 10 டீல் அல்ட்டாட ஒரு 15,000 கோடி கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஷேவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அந்த ஷே இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சப்போர்ட்டுக்கு வந்துச்சு. எப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம போட்டுருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அப்படி வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கேளுங்க. எல்லாமே நம்ம இது பண்ணலாம். நமக்கு அப்போவே குரூப்பில் போட்டணும். இங்கேருந்து அதுக்கப்புறம் அவங்க போனது வந்து பார்த்திங்கன்னா 25% போயிட்டாங்க. இப்போ இங்கே கன்சிடர் பண்ணலான்னா ரிஸ்க் அதிகம். ஒன்று இந்த சப்போர்ட் இல்லை, இந்த சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் கரெக்ட் ஆகும், அதனால் அவசரப்பட வேண்டாம். குளோபல் லெவலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரம்ப் இப்போ இறங்கி வந்து பேச வந்தாச்சு. ஓவலாக நான் சொல்லுவேன், இங்கே ஆர்டிக்கல் படிக்கல, மொத்தமாக நான் 2 டேஸாக நான் பார்த்த நியூஸை வச்சு சொல்லுவேன். ட்ரம்ப் வந்து இறங்கி வர மாதிரி இருக்குது. ஈவன் வந்து இப்போது வம்புக்கு போக மாதிரி இருக்குது. அதுதான் கான்செப்டில் இருக்குது. மெயினாக என்ன பிரச்சனைனா வந்து இப்போது ஈவான் என்ன சொல்லுவாங்கன்னா, யூஎஸ் கிட்ட வந்து மிலிட்ரியோட பாம்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. ஐ மீன் அவங்களோட மிலிட்ரி இதை அதிகமாக யூஸ் பண்ணனால இப்போ அவங்கக்கிட்ட இது இல்லை, அதனால தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லாங்க. இப்போ யூஎஸ் ஈவான் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அடிக்கிறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க. இன்னும் அந்த வார் பிரச்சனை இருக்குது. இன்னும் உங்களுக்கு க்ரூட் ஆயில் மேலே ஏறுது, எல்லாமே அந்த பிரச்சனை இருக்குது. அது இன்னும் முடிவுக்கு வரல. இது எப்போ மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டை பெருசாக அஃபெக்ட் பண்ணல. பட் இது எப்போ அஃபெக்ட் பண்ணுன்னு தெரியல. இன்னைக்கு நேற்று நிக்கியாக இருக்கட்டும், ஜப்பான் கொரியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஜப்பான் மார்க்கெட்டாக இருக்கட்டும், யூஎஸ் மார்க்கெட், இப்போ இந்தியன் மார்க்கெட், 4 மேஜர் மார்க்கெட்டுமே நெகட்டிவாக தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. சைனா மார்க்கெட் இன்க்ளூடிங் 4 மார்க்கெட்டுமே இன்றைக்கி நெகட்டிவ் க்ளோஸ் வச்சுருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இதான்னு நமக்கு பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்க சேர்மன் எக்ஸிட் ஆகி வெளியே போனக்கப்போ இன்றைக்கி டாடா சென்ஸில் வந்து மீட்டிங் நடந்திருக்காங்க, ஷேர்ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடந்திருக்காங்க. இதை பற்றி என்னென்ன நடந்துச்சுன்னு தெளிவான ரிப்போர்ட் வரல. மேபி அடுத்த வீடியோ நம்ம தெளிவான ரிப்போர்ட் எல்லாமே பார்ப்போம். ஓகேவா, ஓகே. 7 மணி ஆச்சு. யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது? இன்றைக்கும் யூஎஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் பண்ணி இப்போக்கு ஃபஸ்ட் கேண்டில் நெகட்டிவ் முடிச்சு செகண்ட் கேண்டில் இது பண்ணிட்டு இருக்காங்க. டவ் ஜோன் வந்து செகண்ட் கேண்டில் ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாஸ்டாக் வந்து நல்லாவே ஃபால் மக்களே. நாஸ்டாக் வந்து எத்தனை 1.4% கிட்ட 1.4% கிட்ட இது ஃபால். ஓகே, க்ரூட் ஆயில் மேலே போகுது. நீங்கள் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரூட் ஆயில் நல்லாவே மேலே போகுது. அடுத்த இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இதுவாக இருக்கும். இதை உடைக்கப்போ உங்களுக்கு இதுவாக இருக்கும், இதையும் உடைக்கப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதாக இருக்கும். ஓகே, க்ரூட் ஆயில் மேலே தான் இருக்குது. இந்த வார பிரச்சனைனால க்ரூட் ஆயில் மேலே தான் இருக்குது. அது உபீஸ், நம்ம இந்தியன் உபீஸும் மேலே தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் பிட்காயின், கோல்டு, காலத்தில் தினமும் கோல்டை பற்றி சில்வரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ எவனுமே காணும் கோல்டை பற்றி பேசினாவே இப்போ யாரும் அதிக மாட்டேவாங்க. பட் கோல்டு சில்வர் இன்னும் அதே இடத்துல இருக்குது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் யார் பலத்தமாக அடி வாங்கினான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐடி பலத்தமான அடி. 1.9% கிட்ட அடி. ஃபார்மாவோ 1%, மிட் கேப்போ 0.7%. இன்றைக்கி தப்பிச்சது வந்து ஆட்டோ செக்டார் வந்து தப்பிச்சிச்சு மக்களே. 0.3% கிட்ட தப்பிச்சிச்சு இன்றைக்கி ஆட்டோ செக்டார். நிஃப்டியில் இன்றைக்கி பலத்தமாக அடி வாங்கினது பார்த்துக்கலாம். நிஃப்டியில் வந்து ஜியோ ஃபினான்ஸ் இன்றைக்கி அடி வாங்கியிருக்காங்க. ஐடி செக்டார் எல்லாமே இன்றைக்கி ஒரு 2 to 1% கேஷ் ஆகிருக்காங்க. அல்ட்ராடெக், சிமெண்ட் இவங்கெல்லாம் அடி வாங்கியிருக்காங்க. பாவத், ஏர்டெல் அடி வாங்கியிருக்குது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நிஃப்டி எல்லாமே 1 to 2% கிட்ட மேக்ஸிமம் ஃபால் கொடுத்துருக்காங்க. கெயின் ஆனதுன்னு பார்த்தீங்க, ஆக்சிஸ் பேங்க் மட்டும் 1% கெயின் ஆகியிருக்காங்க. மிச்சபடி யாவும் பெருசாக கெயின் ஆகலை. ஆக்சிஸ் பேங்க் மட்டும்தான் 1%, மிச்சபடி எல்லாமே 1 to 2% லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, ஐடிசி வந்து என்னோட என்கிட்ட 50,000 இருக்குது மொத்த காசு ஐடிசி வாங்கிட்டான்னு இன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட வந்து இன்ஸ்டாவில் கேட்டார். அப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் ஒரு ஷேர் இங்கே பாருங்க,
அந்த ஷேர் கீழேயே விழுவாது, லைஃப் டைம் மேலேயே போயிட்டு இருக்குன்னா கூட நீங்கள் அந்த ஷேரில் உங்கள் மொத்த காசை போடக்கூடாது. என்றைக்குமே டைவர்சிஃபிகேஷன், உங்கள் காசை வந்து ஸ்பிட் பண்ணி போடணும். இப்போது மார்க்கெட் கேஷ் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் அசெட்டில் நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணால் தான் உங்களால் ரிட்டர்ன்ஸை பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, மார்க்கெட் எப்பவுமே ஒரே நிலைமையில் இருக்காது. மார்க்கெட் கேஷ் ஆகப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை எட்ஜ் பண்ணக்கோ இல்லை அதை பேலன்ஸ் பண்ணக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் கீழே விழுவப்போ எது மேலே போகும். அப்போது கோல்டில் மேலே போகப்போ மார்க்கெட் கீழே வருது, அப்போ மார்க்கெட் மேலே போகப்போ கோல்டு கீழே வரும். அந்த மாதிரி உங்களோட டைவர்சிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மொத்த ரிஸ்க்கு வந்து ஒரே ஷேரில் எடுக்கக்கூடாது, இல்லை ஒரே ஷேரோ ஒரே மியூச்சுவல் ஃபண்டில் எடுக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் டைவர்சிஃபிகேஷன் வேணும். நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணால் தான் ஒன்று லாஸ் ஆனால் கூட இன்னொன்று ப்ராஃபிட் கொடுத்தப்போ உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அதனால் நான் ஐடிசி இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டே இருக்கேன்னா நான் ஐடிசியும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஐடிசி மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு இல்லை, ஐடிசியும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ் போயிடலாம். ஒரு நிமிஷம், நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ் போயிடலாம் மக்களே. சிம்பிள், நம்ம இதுதான் சப்போர்ட்டாக கொடுத்துட்டோம். நேற்றும் இது கட் பண்ணிச்சு, இன்றைக்கி விழுந்துச்சு. உங்களுக்கு வந்து 24,150. ஓகே, 24,150 ரவுண்டாக வச்சுக்கோங்க. 24,144க்கு 24,150 ரவுண்டாக வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணப்போ யூ கேன் எக்ஸ்பெக்ட் 24,038 அரௌண்ட் 24,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணிச்சுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 24,897. ஐ மீன்ஸ் 23,900. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆக போது வந்து 24,150, செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போது 24,038, தேர்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போது வந்து 23,897. கால் ஆப்ஷன் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னைக்கான டே ஐயை உடைக்கணும். அதை உடைச்சா சரி கால் ஆப்ஷன் டைப் பண்ணலாம். ஐடியா மட்டும்தான் வாங்கணும். 24,270 உடைக்கப்போ உங்களுக்கு ஐடியா வாங்கணும். இது எல்லாமே பொசிஷன் ட்ரேடர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கேல்பர்ஸும் 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பிடிக்கவங்களுக்கு நான் சொல்ல, ஒரு 40லேருந்து 50 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸ்கேல்பர்ஸ்க்கு நான் தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன், பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேக் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தக்கப்போ நான் சொல்லுவேன் 24,270 இதை உடைக்கப்போ உங்களுக்கு பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் எங்கே புல்லிஷாக மாற போகுதுன்னா இந்த ஐயக்கு தாண்டினா தான் மாற போகுது. 24,432 இதை தாண்டினா தான் மார்க்கெட் புல்லிஷ். அது வரைக்கும் வி கேன் எக்ஸ்பெக்ட் எனி ரிவர்சல் ஆன் திஸ் ஜோன். எங்கே வேணுமோ ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கேயே தொட்டுட்டு ரிவர்சல் பண்ணலாம், மிடில் தொட்டுட்டு ரிவர்ஸ் பண்ணலாம், டாப்பில் தொட்டுட்டு ரிவர்சல் பண்ணலாம். ஆனால் இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் பை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இல்லை இங்கே நீங்கள் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த இடத்துலையும் நீங்கள் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகேவா, இல்லை பேக் அவுட்னா இங்கே இது பேக் அவுட்டு, இது பேக் அவுட்டு. ஓகே, இங்கே மேபி பேக் அவுட் எடுக்கப்போ உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இப்போ ரீடெஸ்ட்மெண்ட் ஆகப்போ வேணுமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நாளைக்கான நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ். ஓகேவா மக்களே, நம்ம மார்னிங் லைவ் போடுவோம், மறக்காம எல்லாமே லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. மிச்சப்படி ஒன்றும் இன்னைக்கு பெருசாக நியூஸ் நடக்கலாம் மக்களே. இன்னைக்கு எக்ஸ்பிவி இருந்தாலுமே இன்னைக்கு மார்க்கெட்டில் பெருசாக மொமெண்டம் இல்லை. மார்னிங் நான் ஒரு சின்னதாக ஸ்கேல்பிங் பண்ணி ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட கேட்சப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு 1,200 1000 ஐ திங்க் ஸோ 1,400 நினைக்கிறேன், 1,400 ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். அதே மாதிரி இன்னொருத்தங்க ரொம்ப இதாக கேட்டாங்க, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன போகுது என்னமோ 1000 தான் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த மிச்ச டேட்டர்ஸ் எல்லாம் 10K 14K 18K பார்த்துட்டு இருக்கேன். 1000 ஐயோ உங்களுக்கு புரியல, அது 1000. அந்த 1000 ரூபீஸ் சம்பாதிக்க ஒருத்தருங்க 8 மணி நேரம் வேலை செய்வாங்க, 8 ஹவர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இல்லை வேலை செய்யுங்க, வேலைக்கு போவாங்க. ஐடி எம்ப்ளாயே எடுத்துக்கோங்க, பேஸ் ஐடி எம்ப்ளாயே எடுத்துக்கோங்க. 22,000 23,000 சேலரி வாங்க பையன் வந்து ஒரு நாளைக்கு 700 சம்பளம், 8 மணி நேரம் வேலை செய்யணும். நம்மளுக்கு அது ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் கிடைக்குது. அதனால் அப்படியெல்லாம் இலக்காமலாம் பேசியக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு நான் பேசிட்டேன், இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே பேசுன்னு பேசிட்டேன். பட் இருந்தாலும் சொல்ல அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. 1000 20 டேஸ்க்கு 20,000. ஓகேவா, நம்ம கோவாக கேபிட்டல் கோவாகும், அதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ கேபிட்டல் இல்லையா, நான் இப்போ பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் அந்த ப்ராஃபிட் எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பேக் டெஸ்ட் வந்து பேப்பர் ட்ரேடில் பண்ணால் எமோஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு 7 அமௌண்ட்டில் பண்ணிட்டு இருக்கேன். பேப்பர் ட்ரேட்னா நம்ம என்ட்டு எடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோம், டார்கெட் ஸ்டாப்ல சொல்ல ஒழுங்காக வைக்க மாட்டோம், மைண்டே இருக்காது. அதனால 7 மணியில் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் பேக் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு லாட் எடுக்க இடத்துல ஐ வில் கன்சிடர் 2 or 3 4 லாட்ஸ் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவேன். பேஸ்டான மார்க்கெட் மூமெண்டம் வச்சு இஸ்கன் இவார்டை வச்சு எண்டு லாட், மினிமம் எண்டு லாட், மேக்ஸிமம் 3-4 லாட் அந்த மாதிரி வச்சு கன்சிடர் பண்ணேன். எண்டு லாட் எடுக்கப்போ உங்களுக்கு 2,000 ஆகும், 3 லாட் 4 லாட் எடுக்கப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு வந்து மெத்தடை கண்டுபிடிக்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்.
அப்படி நம்ம மெத்தடை கண்டுபிடிச்சி ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா என்றைக்கு வேணுமால லாட் சைஸ் அதிகம் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் பண்ணது மேட்டர் இல்லை, உங்கள் கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா, பேஷண்ட்டாக வெயிட் பண்ண முடியுதா, அதுதான் தேவை. ஓகேவா? அதனால் அந்த மைண்ட் செட் யாராச்சும் 1000 தான் இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. வெளியே போய் வேலை செஞ்சுப்பாங்க ஒரு நாள், அப்போ தான் தெரியும் 1000ஓட மகிமை என்னன்னு. ஓகேவா? சரி, ஓகே மக்களே, நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம், நாளைக்கான மார்னிங் லைவில் பார்ப்போம். லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், உங்களால் முடிஞ்சால் அந்த ஐப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு போங்க. அந்த ஐப் பண்ணால் உங்களுக்கு எல்லா ஆடியன்ஸ்க்கும் பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. அதனால் உங்கள் பொண்ணான கையை சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி விட்டிங்களா சந்தோஷமாக இருக்கும். ஓகே மக்களே, நாளைக்கு பார்ப்போம், பாய்.